ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணாமல் நீங்கள் எப்படி அந்த பர்சனுக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு எம்டெக் பாஸ், நான் உங்கள் மகேஷ். வாங்க வீடியோ குழப்பலாம். ஹாய் காய்ஸ், இந்த இயரோட கடைசி வீடியோ இதாக தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் வந்து இந்த புத்தாண்டை வந்து நல்லா கொண்டாடுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அன்னோன் பர்சனுக்கு வந்து எப்படி மெசேஜ் சேவ் பண்ணாமல் எப்படி அனுப்புறது சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இதுக்கு தேவையானது வந்து கூகுள் க்ரோம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸாக இருக்கும் கைஸ். நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனில் ஏபிஐ சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த என்னென்னலாம் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து கீப் பண்ணமோ அதில் வந்துருக்கும். அதில் இங்கே காட்டுது பார்த்தீங்களா, whatsapp.com சென்ட் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நீங்கள் அன்னோன் நம்பரை வந்து சேவ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது. நார்மலாக வந்து நம்ம எல்லா கான்டெக்ட்டுமே சேவ் பண்ணி தான் வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ட்ரிக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு பர்சன் வந்து பார்க்கும்போது நீங்கள் அவங்க நம்பரை சேவ் பண்ணணும்னு நினச்சா சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணல வேணான்னு சொல்லிட்டா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் மெசேஜ் வந்து ஈஸியாக சென்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ இதை கீப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கு அங்கே வெப்பேஜில் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் எடிட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷனு, அதில் போய்ட்டு எடிட் கொடுத்துங்க. எடிட் கொடுத்தோடனே இந்த ஃபோன் ஈக்குவல் டு நம்பர் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரில் வந்து உங்கள் கண்ட்ரி கோடு, இப்போது இந்தியானா 91 வரும். வேறு கண்ட்ரினா அந்த கோடு வந்து சேஞ்ச் ஆகும். இந்தியா 91 கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த நம்பர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ண போகிறீங்களோ அந்த 10 டிஜிட் நம்பரை வந்து இங்கே கீப் பண்ணணும். நான் நம்பர் கீப் பண்ணுறேன். ஓகே, கீப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் அமுத்துங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே காட்டுது பார்த்தீங்களா, மெசேஜ் வாட்ஸ்அப் சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா. இங்கே மெசேஜை கிளிக் பண்ணுங்கள். மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அது போயிடும். நீங்கள் வந்து நம்பரை வந்து சேவ் பண்ணாமல் ஒரு பர்சனுக்கு வந்து அனுப்புறது இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து நான் சேவ் பண்ணல, அதனால் உங்களுக்கு இப்படி காட்டுது. உங்களுக்கு போய்ட்டு இப்போ நீங்கள் எதனா மெசேஜ் எதனா பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் கைஸ். இதுதான் வந்து நம்பர் சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இதில் எதனா டவுட்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னென்னு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து மொபைல் இதுக்கு மட்டும். நான் வந்து இப்போது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து எப்படி அனுப்பணும்னா ஒன்றுமே இல்லை கைஸ். நீங்கள் இதை வந்து பேக் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து வாட்ஸ்அப் வெப்புக்கு. 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு டெஸ்க்டாப் சைட் வரும். இங்கே பார்த்தீங்களா இது வந்து டெஸ்க்டாப் சைட். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணியிருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் வெப் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். இங்கே பார்த்தீங்களா, யூஸ் வாட்ஸ்அப் வெப், இது மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் கைஸ். வாட்ஸ்அப் வெப் வழியாக கூட அனுப்பலாம். நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் நார்மலாக வந்து கீப் பண்ணும்போது இந்த லிங்க்கை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படி இந்த லிங்க்கில் எதனா வந்து இதாகிடுச்சுன்னா இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகாது கைஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து தெரியாமல் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.